மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட 2424 கோடிய டிவிடெண்டா மட்டுமே குடுத்திருக்காங்க என்டிபிசி நிறுவனம். இதன் மூலமா இவங்களுடைய ஷேர் மார்க்கெட் விலை கொஞ்சம் ஏறி இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஒரு மின் பயன்பாடா ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த என்டிபிசி நிறுவனம் தமிழ்நாட்டோட மின் தேவையில 4ல 1 பங்க இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேட்டரி சேமிக்கிறது, பம்பு ரன் பண்றது, கழிவுகளிலிருந்து எனர்ஜி எடுக்கிறது, அணுசக்தி, நேச்சுரல் ஹைட்ரஜன் இப்படி பலவிதமான டிபார்ட்மெண்ட்டும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இன்னைக்கு என்டிபிசியோட மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட அதோட ப்ரீவியஸ் லோவான 300 டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 330ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் கிட்டத்தட்ட 1.4% கடன் இருக்கிற ஒரு நிறுவனம். டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஃபேஸ் வேல்யூ 10ல இருக்குது. ஆனா கடன் கொஞ்சம் ஓவர் வேல்யூவா எனக்கு தெரியுது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ இது ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்கே தவிர பெருசா இல்ல. அப்படின்னும் போது இந்த நேரத்துல நான் இந்த ஷேரை வாங்குறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்கிட்ட இந்த ஷேர் இல்ல. மேபி வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த ரேட்ல என்னால வாங்க முடியாது. அடுத்தது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல ஷேர் வச்சுக்கிறவங்களுக்கு ஹாப்பி நியூஸ். டிவிடெண்ட் வரப்போகுது. போன மாசம் ஜனவரி 31 அப்போ முதல் டிவிடெண்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2வது இடைக்கால டிவிடெண்டை பிப்ரவரி 22 இல்ல அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரி 31 ஒரு ஷேருக்கு ₹2.50 டிவிடெண்டா மட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஷேரை ஆல்ரெடி ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்கன்னாக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, அந்த டிவிடெண்டும் வந்துடும். இந்த நேரத்துல இந்த மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆனா கடன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் மட்டுமே இருக்குது. 3.90% கடன்ல இருக்கிற ஒரு கம்பெனி. அப்படின்னும் போது இவங்க கிட்ட நான் போகவே மாட்டேன். என்னதான் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையான 730ல இருந்து இன்னைக்கு 600ல ரன் ஆகுது, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கீழே தான் இருக்குதுனாலும் இது ரொம்ப ரிஸ்கான ஷேரா எனக்கு தோன்றதுனால நான் இது பக்கம் போக மாட்டேன். இதோட ஆர்ஓஇ, ஆர்ஓசி ரெண்டுமே ரிஸ்க் வேல்யூல இருக்கு, ஃபேஸ் வேல்யூவும் கம்மி தான். அப்படின்னும் போது போன வருஷம் 1,64,000 கோடி கடன்ல இருந்தவங்க இப்ப 2 லட்சம் கோடி அப்படின்னா மறுபடியும் கடனை வாங்கியிருக்காங்க. கடனுக்கு மேல கடன் வாங்குற இந்த செக்டார் பின்னாடி நான் போக மாட்டேன். வேற யாராவது இருக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. அடுத்தது 455 கோடி ஆர்டரை கைப்பற்றி இருக்குது டாடா பவர் கம்பெனி. டாடா பவர் கம்பெனியோட ஸ்டெப் கம்பெனியான டிபி சோலார் நிறுவனம். இவங்க 300 மெகாவாட் சோலார் மாடியூல்களை மகாராஷ்டிரா மாநிலத்தோட மின் உற்பத்திக்காக கிட்டத்தட்ட 455 கோடி ஒப்பந்தத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. இதையும் இந்த வருஷத்துக்குள்ள டெலிவரி செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டாடா பவர்ல நான் ஆல்ரெடி 1-2 ஷேர் வாங்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் ஷேர் வேல்யூ 208. ஆனா இன்னைக்கு இதோட ஷேர் வேல்யூ 360. அப்போ நான் வாங்கினதுல இருந்து ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு ஷேர்ன்றதுனாலையும் இப்போதைக்கு இதோட வேல்யூ கொஞ்சம் ஹைல இருக்கிறதுனாலையும் நான் இதை வாங்குறத பத்தி இப்போதைக்கு யோசிக்கிறது கஷ்டம். மேபி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சுனாக்கா நான் வாங்குறத பத்தி யோசிப்பேன். கிட்டத்தட்ட 1.7% கடன் இருக்குது அப்படின்னாலும் இது ஒரு டாடா கம்பெனியுடைய சப் வேல்யூ. அப்படின்னும் போது இவங்களை நான் நம்பி வாங்குவேன். பட் இன்னும் கொஞ்சம் ரேட் இறங்கிச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ ஒண்ணுதான். ஏர்னிங் பெர் ரேஷியோ 12. கரண்ட் பிரைஸும் புக் வேல்யூக்கும் 250 ரூபா வித்தியாசம் இருக்குது. அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதை என்ன ஏதுன்னு நான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்றேன், எப்போ வருதுன்னு பார்ப்போம். டாடா பவருடைய கரண்ட் வேல்யூ 360. ஆனா இவங்க சொல்றது கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேல கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டாரோட ஷேர் வேல்யூ கிட்டத்தட்ட 36% வரைக்கும் மேல வரும் அப்படின்னு சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு முதலீட்டாளர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க நெகட்டிவ் ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு, பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார் ஆல்ரெடி மேக்சிமம் லோவில் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு, அதாவது ஒரு 650 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் தான் ரிவர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 650 வந்துட்டு மறுபடியும் 930 போகுதுனாக்கா அது ஒரு நல்ல ட்ரெண்டு. அந்த நேரத்தில் நான் இதை 1-2 வாங்குறதுக்கு யோசிப்பேன். அதே மாதிரி
ட்ரம்ப் ஆட்சியில உக்காந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட டேக்ஸ ஒரு கண்ட்ரியும் அவரு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இப்படி அவரு டேக்ஸ் போட, போட, போட தங்கத்தோட விலை தாறுமாறா ஏறிக்கிட்டே போகுது. இது 7,000லேருந்து 8,000 வந்தது. கூடிய சீக்கிரம் 9,000 1 கிராம் அப்படின்னு வந்துரும்ன்ற நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா எக்ஸ்போர்ட்டுக்கு 10% வரியும், எஃகு மற்றும் அலுமினியத்துக்கு 25% டேக்ஸும் அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் இதோட நிக்க மாட்டேன். மரம் வெட்டுறவங்க, ஆட்டோமொபைல் ஒர்க் பண்றவங்க, சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, மெடிசனு இதுக்கான வரியையும் நான் அடுத்த மாசம் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிகரெட் மற்றும் புகையிலை மீதான ஜிஎஸ்டி வரிய இன்னும் கொஞ்சம் ஏத்தலாமா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஐடிசி, விஎஸ்டி, ஃபோர்ஸ்கொயர், கேட்பரி பிலிப்ஸ் இப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக் எல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஐடிசில 1.6% ரேட்டு குறைஞ்சி கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. இந்த 400 ரூபாயில ஐடிசில நான் ஒரு ஷேரை வாங்கிட்டேன். அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு இங்க போடுறேன், பாத்துங்க. இதுக்கப்புறம் நான் என்னைக்கு ஷேர் வாங்கினாலும் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதையும் பாத்துங்க. கேட்பரி பிலிப்ஸ் இதோட ஷேர் 3% இறங்கி 6,300 ரூபா அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு. சத்தியமா நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன். அடுத்தது விஎஸ்டி. விஎஸ்டி பார்த்தீங்கன்னாக்கா 3.7% இறங்கி இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 278 ரூபாய்க்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதை நான் 360 ரூபாயில இருக்கும்போது என்னமோ ஒரு வீடியோ போட்டேன். இந்த ஷேரை நான் வாங்குறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். காரணம், எப்படி ஐடிசி ஒரு கடன் இல்லாத கம்பெனியோ அதே மாதிரி விஎஸ்டியும் ஒரு கடன் இல்லாத கம்பெனி. சேம் டைம் செம்மையா டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, கடனும் இல்லை. கடன் இல்லாத ஒரு கம்பெனி போது வாங்கலாம். ஆனா இதோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 4,700 தான். அப்படின்னும் போது இப்ப மார்க்கெட் இறங்குது ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ எனக்கு தெரியறது என்னன்னாக்கா, ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து மார்க்கெட் இறங்குதுன்னும் போது இப்ப நிறைய பேர் வித்துட்டு போவாங்க. வித்துட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது ஸ்டாக்கை பிரிச்சு பார்ப்போம், அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் வாங்குவாங்களா அப்படின்னு அவங்க பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் வெறும் 1.8% தான். இது செப்டம்பர். ஆனா டிசம்பர்ல 1.9% மாறி இருக்கு. டிஐஐ ஹோல்டிங் கொஞ்சம் இறங்கி இருக்கு, எஃப்ஐஐ ஏறி இருக்கு. கூடிய சீக்கிரம் எஃப்ஐஐயும் உள்ள வருவாங்க. இவங்க ஸ்டாக்கை பிரிச்சாங்கன்னா அப்பயும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க டிவிடெண்டை வாரி வழங்குற ஒரு நிறுவனம்னாலும் மார்க்கெட் கேபிட்டல் கம்மி, கடன் இல்லை இப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு இதை நான் 1, 2ன்னு வேணா வாங்குவேனே தவிர பல்கா வாங்கி போட மாட்டேன். ஏன்னா 1, 2ன்னு வாங்கினாதான் ஆவரேஜ் பண்ண முடியும். அந்த காசை டிவிடெண்டா கொடுத்துட்டானாக்கா நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸ்டாக் விலை இறங்குச்சுனாக்கா. ஒரு வேளை இவன் மட்டும் ஸ்டாக்கை பிரிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், இம்மிடியேட்டா நான் கை வச்சிருவேன். அந்த நேரத்துல ஆர்பிட்ரேஜ்ல நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன். கடைசியா சொல்லிடுறேன். இந்த சிகரெட் மீதமா டேக்ஸ் போடணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி 28%, காம்பன்சேஷன், அப்புறம் அது இது லொட்டு லொசுகு இது எல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி 53% டேக்ஸா இருக்குது. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜிஎஸ்டி மட்டுமே 40% ஆக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி 40 ஆச்சுனாக்கா ஓவரால் டேக்ஸ் 53ல இருந்து 65 மாறும். இந்த ரீசன் தான் இந்த ஸ்டாக் எல்லாம் இறங்கிக்கிட்டு வருது. ஃபியூச்சர்ல ஐடிசியோட டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சில நிறுவனம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேஆர் சோக்சி இவங்க ஐடிசி 494 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மோதிலால் ஓஸ்வால் 550 வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரபுதாஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையா நிற்கிறாங்க. அவங்க 530 ரூபாய் வரைக்கும் ஐடிசி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நான் ஐடிசியை 400 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டையும் நான் உள்ள வச்சிருக்கேன். மறுபடியும் இது 1 ரூபா 2 ரூபா இறங்குதுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரு ஷேரை வாங்குவேன். ஒருவேளை இன்னைக்கே அது 400ல இருந்து 399 இல்ல 398 மதியானத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கே வாங்கிடுவேன் இன்னொரு ஷேரையும். இந்த வீடியோ இன்னைக்கு இதோட முடியுது. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.